வணக்கம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான். அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிக்கங்க. நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி இருக்கும். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி புதுசா இருந்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் கைடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 15 வீடியோ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணுங்க. அது நான் வீடியோல என்ன சொல்லியிருக்கேனோ, அத அப்படியே பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு எளிமையா புரியும். இதுலயே ஒரு 70, 80% நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியங்கிற கான்செப்ட்ட பாருங்க. இதுவே போதுமானது. அதுக்கு பின்னாடி பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு செட் ஆயிடும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, டெய்லி அப்டேட்டட்ஸ் வீடியோ வந்துரும். கோல்டு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன ஆல்ரெடி வந்து நம்ம போட்டு வச்சிருந்தது. இன்னைக்கு போடல. இது 4, 5 நாளாவே இது ரன்னிங்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டேட்லேருந்து ஒரு 7, 8 நாளா இந்த இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. நேத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தது. மார்க்கெட் இங்க இருந்தது. அப்ப நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த விக் மட்டும் தான் வச்சுட்டு போயிருக்குது. பாடி கொண்டு போய் மேல குளோஸ் பண்ணிட்டா. ஒவ்வொரு டைம் வந்து லோ மாறுது இல்லைங்களா? இது ஜோன் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த கிரீன் கலர் ரெக்டாங்கிள் வந்து ஜோன் அப்படின்னு போட்டீங்கன்னா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜோனுக்குள்ள வந்து சப்போர்ட்ல வந்து திரும்பிச்சுன்னு பார்த்துருக்கோம். நம்ம பாடி க்ளோஸுங்கிறத ஒன்று பார்ப்போம் இல்லைங்களா? சப்போர்ட்டுக்குள்ள வந்து திரும்பி இருக்கு. அப்போ இந்த ஜோனோட லோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. ரைட்டுங்களா? அப்போ அந்த லோ வந்து மார்க்கெட் உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணல. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, புது ஒரு லோ வச்சிருக்குது. கொஞ்சம் கீழ வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் லோ வந்துட்டு மேல திரும்பிடுச்சு. பாடி கொண்டு போய் மேல வச்சுட்டான். சப்போர்ட் லைனுக்குள்ளேயே, ஜோனுக்குள்ளேயே வச்சுட்டான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ. ரைட்டுங்களா? அப்ப இதுதான் ஜோனோட லோ அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப ஜோன் அப்படிங்கிறது இதுதான் ஜோனு. ஜோனோட லோங்கிறது இதுதான். இப்ப நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேண்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி வந்து இதுக்கு கீழ பாடி க்ளோஸ் பண்ணாம மேல கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டா. ரைட்டுங்களா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன பிரேக் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பாடி க்ளோஸ் தான் மெயினா கான்செப்ட்டா வச்சுக்குவோம். அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள், 3 நாளா சப்போர்ட்குள்ளேயே ஆடி இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ரெசிஸ்டன்ஸுக்கும் போல, சப்போர்ட்குள்ளேயே நின்றுருக்குது. புரிஞ்சுங்களா? ஆனா சப்போர்ட் உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ணிட்டேன், இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ண மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஜோனோட லோ இது. இதைய உடைச்சு க்ளோஸ் பண்ணா தான் பாடி க்ளோஸ் பண்ணதா கணக்கு வச்சுக்குவோம். அப்ப ஜா பா பாடி க்ளோஸ் பண்ணவே இல்லைங்கும்போது ஜோன் உடைக்கல அப்படின்னு தான் நம்ம வச்சுக்க முடியும். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரே தூக்குனது தான் ஆட்டோமேட்டிக்கா மேல கொண்டு போயிட்டான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யுஎஸ் ஈரான் வார் இருக்கு இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்திய தொறந்துட்டதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தூக்கிட்டேன் மேல. இது மட்டும் இல்ல. யுஎஸ் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் மேல கொண்டு போயிட்டா. காரணம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அந்த நியூஸுக்காக ரியாக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல தான் ஓடிட்டு இருக்குது கொஞ்ச நாளா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு தான் இருக்குது. செக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இத தாண்டி மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. சரிங்களா? அப்ப இது நம்ம போய் 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்ல ட்ரேடுக்கு என்ன சப்போர்ட்டா கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் பாடி க்ளோஸ் பண்ண மாரி தான் தெரியும். ஆனா 1 ஹவர்ல வந்து நம்ம 1 ஹவர் தான் மெயினா இதுக்கு வச்சுக்கிறோம் இல்லைங்களா? 1 ஹவர்ல வந்து பாடி க்ளோஸ் பண்ணல. 15 மினிட்ஸ்ல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. 1 ஹவர்ல பாடி க்ளோஸ் பண்ணல. அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டவே எடுத்துட்டு போயிருக்கு. அப்போ புதுசா நம்ம ஒரு சப்போர்ட் கூட இங்க கிரியேட் பண்ணிக்கணும். 15 நிமிஷத்துக்காக கிரியேட் பண்ணலாம். போட்டிருந்தேன். இது சப்போர்ட்டா நீங்க வச்சிருப்பீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு வந்து தான் மார்க்கெட் திரும்பி இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் 15 மினிட்ஸ் அதாவது 1 ஹவரோட சப்போர்ட் அதோட முடிஞ்சு போச்சுங்க. அது நீ குழப்ப வேண்டாம். இங்க பார்த்தீங்கன்னா, 50 மினிட்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச சப்போர்ட் பண்ணியிருக்கா அவ. ரைட்டுங்களா? ட்ரேடிங்க்கு வந்து இந்த 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தவிர 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல சப்போர்ட் ட்ராக் பண்ணி அதில ட்ரேட் பண்ணிக்கலாம் நாம. இது எளிமையா புரிஞ்சுக்குங்க. இது அவ்வளோதான். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போனது மறுபடி போனோன்ன பாருங்க, இங்க வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டான். பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கான். அகைன் என்ன பண்ணிட்டான்?
பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு செல்லில் இருந்த பாயிண்ட்டும் கூட பைக்கு வந்துடுச்சு. இது செல்லில் தான் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது 1 ஹவர் கிடையாதுங்க, 15 மினிட்ஸில். 15 மினிட்ஸில் செல் இருந்தது. இப்போ வந்து இங்கே இதுக்கு பிரேக் பண்ணோடனே பைக் மாறிட்டான். எகைன் மாறின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அவன் சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கான். இது அவ்வளோதான். சின்ன சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கீழே ஒரு சப்போர்ட் இருந்தது, அதை பிரேக் பண்ணிட்டான். மேலே வந்து 15 மினிட்ஸில் தனியாக சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கா. பை ட்ரெண்டுக்கு போன பின்னாடி க்ரியேட் பண்ணியிருக்கா. அதுக்கு பின்னாடி கீழே வரல. அப்போ இங்கிருந்து போனவன் ஒரே ஃபோர்ஸில் போயிட்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் மேலேயே போயிட்டான். போயிட்டு இப்போ ஒரு சின்ன புல் பேக் வர ஆரம்பிச்சிருக்கான். அப்போ மேலேயே போயிட்டு இருக்குமா? அப்படி போகாதுங்க. இப்படி தான் போகுது. மேலே ஒரு இது போகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போயாச்சு. இப்போ அவங்க ஒரு புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சா. அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சான். இனி வந்த இதுதான் சப்போர்ட். அகைன் வந்துட்டு திரும்பலாம், அல்லது இப்படியே கூட இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்பலாம். உனக்கு மண்டே மார்க்கெட் பார்க்கும்போது காலையில் நியூஸுக்கு தகுந்த மாதிரி எங்கே சுச்சுவேஷன் இருக்குது அங்கே ஓப்பன் ஆகும். ஒன்றா கீழே ஓப்பன் ஆகலாம், அல்லது மேலேயே ஓப்பன் ஆகலாம். இங்கே ஓப்பன் ஆகி கீழே வரலாம், அல்லது இங்கே ஓப்பன் ஆகி மேலே போகலாம். எது வேணாலும் நடக்கலாம். அதை மண்டே பார்த்துக்குவோம். இந்த மாதிரி வந்து ஒரு 1 ஹவரில் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்த ஒரு இதில் ட்ராக் பண்ணி பழகணும். அதில் 5 மினிட்ஸு 15 மினிட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் சப்போர்ட்டு கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இங்கே இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் மாற்றம் இருக்கா? இந்த இடத்த பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இங்கே வந்து உட்காந்து திரும்பி இருக்கு. அதே மாதிரி மேலே போனது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி அந்த ஜோனோட ஹையையும் பிரேக் பண்ணி மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ பை ட்ரெண்டில் பக்காவாக இருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிருக்கா. ஒரு புல் பேக் கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. செல் ட்ரெண்டுக்கு வந்துச்சா? நோ, செல் ட்ரெண்டுக்கு இன்னும் வரல. சரிங்களா? செல் ட்ரெண்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இதோ பாருங்கள், மார்க்கெட் மேலே போனது இங்கேருந்து போய் இங்கே ஒரு ட்ராக் பண்ணி மேலே போய் வந்திருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கா? கரெக்டுங்களா? இந்த இடம் ஒரு சப்போர்ட்டுங்கிறது தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கான். எப்படி வேணாலும் மார்க்கெட் மாறலாம். நீங்கள் அதனால் பழசெல்லாம் வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். கரண்ட்டில் என்ன நடக்குதோ அது கூட ட்ராவல் பண்ணி பழகுங்க. இதுதான் வந்து ட்ரேடுக்கு எளிமையாக கற்றுக்கக்கூடிய வழி. ரைட்டுங்களா? ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.